வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? யூஜி டிஆர்பி சுவாலஜியில் யூனிட் 7ல் டெவலப்மெண்டல் பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதில் நான் போன வீடியோவில் சொன்னேன், நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபாலிகுலோஜெனிசிஸ் பார்க்கணும். அது இம்பார்ட்டண்ட் ஒரு டாபிக், இதில் கொஸ்டின் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம அதை இன்னைக்கு பார்க்குறோம். ஃபாலிகுலோஜெனிசிஸ்னா என்ன அப்படின்னா the formations of the it is a process of formations of follicles in ovary. ஓவரியில் ஃபாலிக்கிள்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபாலிகுலோஜெனிசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இன்ட்ரா எம்பிரியோனிக் லைஃப்லேயே ஃபாலிகுலோஜெனிசிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது இம்பார்ட்டண்ட். எங்கே ஃபார்ம் ஆகுது? ஓவரியில் ஃபாலிக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடியதான் நம்ம ஃபாலிகுலோஜெனிசிஸ்ன்னு சொல்கிறோம். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இன்ட்ரா எம்பிரியானிக் லைஃப்லேயே ஸ்டார்ட். இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. நான் போன வீடியோவில் போட்ட பிக்சரும் இந்த போன வீடியோவில் போட்ட நோட்ஸுக்கும் இந்த பிக்சருக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா அப்படி நீங்கள் படிக்கிறது எல்லாமே இந்த ஒரு பிக்சர் மூலமாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகும். ஃபஸ்ட் என்ன இருக்குது? இது ஓவரி. ஒரு 2 ஓவரி இருக்குன்னு படித்தோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஓவரியை நம்ம கிராஸ் செக்ஷன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன போகுது? ப்ளூ கலரில் ரெட் கலரில் எல்லாம் என்ன போகுது அப்படின்னா பிளட் வெசல்ஸ் போகுது. அந்த பிளட் வெசல்ஸ் போகக்கூடிய அந்த ஒரு பள்ளத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைலம். ஹைலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஓவரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்டரில் இருக்கக்கூடியது கார்டெக்ஸ். இந்த இருக்குது கார்டெக்ஸ். அடுத்து உள்ளாடி இருக்கக்கூடிய இன்னர் ரீஜியன் மெடுலா. அவுட்டர் கார்டெக்ஸ் அண்டு இன்னர் மெடுலா. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிரைமோடியல் ஃபாலிக்கல்ஸ். பார்த்துக்கோங்க, பிரைமோடியல் ஃபாலிக்கல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கார்டெக்ஸில் காணப்படும். இந்த பிரைமோடியல் ஃபாலிக்கல்ஸ் வந்து சுற்றுதான். எப்படி சுற்றுன்னு பார்த்துக்கோங்க. பிரைமோடியல் ஃபாலிக்கல்ஸ் தான் பிரைமரி ஃபாலிக்கலாக மாறுது. இந்த பிரைமரி ஃபாலிக்கல் செகண்டரி ஃபாலிக்கலாக மாறுது. இந்த செகண்டரி ஃபாலிக்கல்ஸ் டெர்ஷரி ஃபாலிக்கலாக மாறுது. இந்த டெர்ஷரி தான் ஒரு மெச்சூர் ஃபாலிக்கலாக மாறுது. பார்த்துக்கோங்க, அது பெருசாக இருக்குது அந்த பிக்சரை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபாலிக்குளுக்கு உள்ளாடி என்ன இருக்கும்? ஊசைட்டு இருக்கும், எக் இருக்கும். நெக்ஸ்ட் என்னதாகுது அப்படின்னா இந்த ஊசைட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா என்னதாகும்? ஓவம் வந்து வெளியில் வந்து எதுவாக மாறும் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ரப்சர்டு த ஃபாலிக்கல்ஸ். அந்த ஒரு 14 days ஆன உடனே நம்ம மென்ஸ்ட்ரல் பீரியடில் மிட் டே அப்படின்னா 14 days ஆன உடனே இந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து ரப்சர் ஆகி மெச்சூர் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி ஓவம் அழகாக வெளியில் வரும். ரிமைனிங் அங்கே உள்ளாடி இருக்கும்ல ஓவம் வெளியில் வந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கில் எதுவாக மாறும் அப்படின்னா கார்பஸ் லியூட்டியமாக மாறும். மெச்சூர் ஃபாலிக்கிள்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பஸ் லியூட்டியமாக மாறும். இந்த கார்பஸ் லியூட்டியம் டீஜெனரேட் ஆகி ஒரு வடு போல் மாறும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பஸ் அல்பிகன்ஸ். கார்பஸ் லியூட்டியம் தான் எதுவாக மாறும்? கார்பஸ் அல்பிகன்ஸ் தான் மாறும். அப்போ ஃபாலிக்கிள்ஸ் எங்கே இருக்கும்? அவுட்டர் கார்டெக்ஸில் இருக்கும். ஃபாலிக்குளுக்கு உள்ளாடி என்ன இருக்கும்? எக் இருக்கும். எக் ரிலீஸ் ஆன பிறகு அந்த ஃபாலிக்கிள்ஸ் இதுவாக மாறும்? கார்பஸ் லியூட்டியமாக மாறும். கார்பஸ் லியூட்டியம் வந்து டீஜெனரேட் ஆகி எதை மாறும்? கார்பஸ் அல்பிகன்ஸாக மாறும். இதுதான் ஒரு ஓவரியுடைய ஸ்ட்ரக்சர். இது நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு பிரைமோடியல் ஃபாலிக்கல்ஸ், அடுத்து பிரைமரி ஃபாலிக்கல்ஸ், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல்ஸ், அடுத்து மெச்சூர் ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுவும் அதே பிக்சர் தான், சேம் பிக்சரு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஜோனா பெலிசிடா, ஜோனா ரேடியேட்டா இதில் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதை இந்த பிக்சரை கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமோடியல் ஃபாலிக்கல். பிரைமோடியல் ஃபாலிக்கலில் அந்த ஃபாலிக்கல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தனித்தனியாக இருக்குது. உள்ளாடி ஊசைட் இருக்குது, வெளியில் இருக்கக்கூடியது ஸ்ட்ரோமா செல்ஸ். அதை சுற்றி என்ன இருக்குது? ஒரு லேயர் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபாலிகுலர் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து யூனிலாமினார் பிரைமரி ஃபாலிக்கல்ஸ். அப்போ பிரைமரி ஃபாலிக்கலில் ஒரே ஒரு லேமினார், ஒரே ஒரு லேயர் வச்சு ஒரு பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் உருவாகுது. வெளியில் இருக்கக்கூடிய பேசல் லாமினா. அடுத்து வந்து யூனிலேமினார் பிரைமரி ஃபாலிக்கல்லையே உங்களுக்கு ஜோனா பெலிசிடா வந்து ஃபார்ம் ஆயிரும். இதுவே மல்டி லேமினார் பிரைமரி ஃபாலிக்கல்னா ஜோனா பெலிசிடா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக தான் உருவாகும். இங்கே வந்து ஒரு ரவுண்டாக கிளியரான ஒரு ரவுண்டாக உருவாகும். அதுக்கு வெளியில் என்ன இருக்கும் அப்படின்னா கிரானுலோசா செல்ஸ். அதுக்கு உள்ளாடி என்ன இருக்குது அப்படின்னா அந்த கிரானுலோசா செல்லுக்கு உள்ளாடி தீக்கா இன்டர்னா.
காணப்படுது. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்ட்ரல் ஆர் வெசிகுலர் ஃபாலிகல்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்ட்ரல்னாலே உள்ளாடி கேவிட்டி ஃபார்ம் ஆகும். ஆண்ட்ரம்னாலே கேவிட்டி. அந்த அவங்க என்னதாகும் அப்படின்னா, பெருசா இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிரியும். பிரிஞ்சு என்னதாகும் மாறுது அப்படின்னா, ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணுது. அப்போ அ இந்த இது எல்லாமே கொஞ்சம் சிதறல் அடைஞ்ச போல, கொஞ்சம் விட்டு விட்டு பிரியிறது போல இருக்கும். தீக்கா இன்டர்னா, தீக்கா வெளியில இருக்க தீக்கா இன்டர்னா உள்ளாடி இருக்கக்கூடிய அடுக்கு, தீக்கா எக்ஸ்டர்னா வெளியில உள்ள அடுக்கு, கிரானுலோசோம்னா உள்ளாடி இருக்கக்கூடிய அடுக்கு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும்னா மெச்சூரா ஒரு ப்ரீ ஓவலேட்டரி ஆர் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் உருவாகும். அழகா பூ போல உருவாகும் பாருங்க. வெளியில இருக்கக்கூடியது தீக்கா எக்ஸ்டர்னுக்கு உள்ளாடி இருக்கக்கூடியது தீக்கா இன்டர்னா. இந்த தீக்கா இன்டர்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேவிட்டியை நீங்க ஆண்ட்ரம்னு சொல்லுவீங்க. அந்த ஆண்ட்ரத்துக்கு உள்ளாடி என்ன இருக்கும், அந்த ஆண்ட்ரத்தை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா கிரானுலோசா செல்ஸ் இருக்கும். அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இது கொரோனா ரேடியேட்டா அந்த எக்க சுத்தி இருக்கு பாருங்க. அது நம்ம என்ன சொல்றோம், கொரோனா ரேடியேட்டான்னு சொல்றீங்க. அடுத்தது எல்லாமே சேர்ந்து ஒரு ஓஃபோரஸ்னா அக்குமுலேஷன். ஒரு குமுலஸா ஒரு பார்ட்டிகிள்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகி இருக்குது. இது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா கியூமுலஸ் ஓஃபோரஸ் இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொனாட்ஸ் எந்த மந்த்ல இருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா, இன் எம்ப்ரியோ அட் 5th வீக் 5th வீக்ல கொனாட் டெவலப் ஆகுது. அதாவது ஒரு எம்ப்ரியோ உடம்புல ஃபார்ம் ஆன உடனே, உருவான உடனே, பாடியில உருவான ஒரு 4வது வாரம் அல்லது 5வது வாரம், 4 to 5வது வாரத்துக்குள்ளாடி 4 to 5வது வாரத்துக்குள்ளாடி எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகுது. கொனாட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. The tiny masses of cells formed from immature ova originated from the dorsal endodome of yolk sac. என்னதாக அப்படின்னா, ஒரு டைனி masses of cells வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு இம்மெச்சூர் ஓவால இருந்து, மெச்சூர் ஆகாத ஒரு ஓவால இருந்து ஒரு டைனி masses of cells வந்து ஃபார்ம் ஆகுது. இம்மெச்சூர் ஓவாலேருந்து உருவாகுது. இட் இஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம், இது எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா, எண்டோடோம் உள்ளடுக்கு ஆஃப் த யோக் சாக்கோடைய உள்ளடுக்குலேருந்து உருவாகுது. தீஸ் பிரைமோடியல் ஜெர்ம் செல் மைக்ரேட்டட் டு கொனாடல் ரிச்சஸ் டியூரிங் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் அண்ட் டிவைடு மைட்டாட்டிக்கலி. இது நமக்கு தெரிஞ்ச கதை தான். இந்த பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் எங்கே மைக்ரேட் ஆகுது அப்படின்னா, கொனாடல் ரிட்ஜஸுக்கு மைக்ரேட் ஆகுது. எப்போ, டியூரிங் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட். அப்போ அங்கே போய் என்ன பண்ணுது, டிவைட் ஆகுது, மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகுது. அப்படி பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் வந்து மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகி ஒரு செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை ஊகோனியா அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஊகோனியா grows, it is surrounded by a layer of granulosa cells and forms the primordial follicles. இங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னா, பிரைமோடியல் ஃபாலிகல்ஸ் வந்து உருவாகும். எப்போ, இந்த ஊகோனியா நல்லா வளரும் போது இந்த ஊகோனியாவை சுற்றி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த லேயரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கிரானுலோசா செல்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இது அடுத்து தென் இட் இஸ் ஃபார்ம் த பிரைமோடியல் ஃபாலிகல்ஸ். ஒரு பை த எண்ட் ஆஃப் 11th 12th வீக்கில் ஓவரி இஸ் ஃபுல்லி ஃபார்ம்டு. ஒரு 4 to 5வது வாரத்தில் வந்து கொனாட்ஸ் வந்து டெவலப் ஆக தொடங்குது. ஒரு 11 12வது வாரத்தில் ஓவரி வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகுது. ஓவரி ஃபுல்லாக டெவலப் ஆன பிறகு அந்த ஓவரிக்குள்ள எத்தனை மில்லியன் பிரைமோடியல் ஃபாலிகல்ஸ் இருக்கு அப்படின்னா 2 மில்லியன் பிரைமோடியல் ஃபாலிகல்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். ஒரு ஓவரியில் எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகல்ஸ் இருக்கு, பிரைமோடியல் ஃபாலிகல்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2 மில்லியன்ஸ் ஆஃப் பிரைமோடியல் ஃபாலிகல்ஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க இந்த பிக்சரு. பிரைமோடியல் ஃபாலிகல்ஸ் எப்படி இருக்குது, ஊசெட் உள்ளாடி இருக்குது, அதை சுற்றி ஸ்ட்ரோமா செல்ஸ் இருக்குது, ஒரு சின்ன லேயர் ஒரு கச்சமச்சான் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாலிகுலார் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம பார்த்தோம் 4 to 5வது வாரத்தில் வந்து நமக்கு எது உருவாகுது அப்படின்னா கொனாட்ஸ் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்களா. எங்கேருந்து உருவாகுதுன்னு பாருங்கள். இந்த பிளட் செல்ஸ் போல் ரவுண்டாக கொடுத்துருக்காங்களா யோக் சாக்கு. இது எங்கே போகுது அப்படின்னா மைக்ரேட் ஆகி இந்த இது எங்கே போகுது அப்படின்னா மேலிக்னட் ஜெர்ம் செல்ஸுக்கு போகுது. இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா ஜெனிட்டல் ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகுது. ஜெனிட்டல் ரிட்ஜஸில் தான் உங்களுக்கு என்னது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஓவரிஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அது வந்து ஓவரியாக மாறும், ஓவரியாக மாறுது. இதுவே ஆணாக இருந்தால் அது எதுவாக மாறும் அப்படின்னா செமினல் வெசிக்கலாக மாறுது.
அடுத்தது என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைமோடியல் ஃபாலிக்கிள்ஸ். இப்படி உருவான பிரைமோடியல் ஃபாலிக்கிள்ஸ் எதுவா மாறும் அப்படின்னா, மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கிளா மாறும். எப்போ? அட் த பியூபர்ட்டி டைம்ல. பிரைமோடியல் ஃபாலிக்கிள்ஸ் வந்து எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே இருக்கும். அது கிராஃபியன் ஃபாலிக்கிளாக எப்போ மாறும் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் த பியூபர்ட்டி டைம்ல. டியூரிங் ஈச் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஒன்லி ஒன் பிரைமோடியல் ஃபாலிக்கிள்ஸ் grow into mature follicle. ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு அப்புறமும் ஒரு பிரைமோடியல் செல் தான் நன்கு முதிர்ச்சி அடைந்து எதுவா மாறுது அப்படின்னா மெச்சூர் ஃபாலிக்கிளாக மாறுகிறது. இன் ஈச் சைக்கிள் அல்டர்னேட்டிவ்லி ஒன் ஆஃப் த டூ ஓவரிஸ் ப்ரொடியூஸ் கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ். ஒவ்வொரு சைக்கிள் அப்போ 2 ஓவரிஸ் இருக்கு. இவங்க மாறி மாறி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராஃபியன் ஃபாலிக்கிளை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த பிக்சர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதான் ஒரு வாட்டி கூட பார்க்கோம். ஃபர்ஸ்ட் பிரைமோடியல் ஃபாலிக்கிள்ஸ்ல இருந்து பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ், செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ், இது எல்லாமே கார்டெக்ஸ் ரீஜன்ல இருக்கும். டெர்ஷரி ஃபாலிக்கிள்ஸ்ல இருக்குது. டெர்ஷரி ஃபாலிக்கிள் இருந்து ஒரு மெச்சூர் ஃபாலிக்கிள் உருவாகுது. அதுக்கு உள்ளாடி எக் இருக்குது. எக்கு என்னதாகும் அப்படின்னா 14th டே ஆஃப் சைக்கிளில் இந்த ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓவம் ரிலீஸ் ஆனோடனே உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த மெச்சூர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து மெச்சூர் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகி தான் ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த ஓவம் ரிலீஸ் ஆனோன்னு அது ஒரு எம்டி பேஸ் போல் இருக்கும். இதை நீங்கள் கார்பஸ் லியூட்டியம்னு சொல்கிறீங்க. இந்த கார்பஸ் லியூட்டியம் என்னதாகும் அப்படின்னா டீஜெனரேட் ஆகி கார்பஸ் அல்பிகன்ஸாக மாறுது. இப்போ பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போமா? தே ஹாவ் குபாய்டல் மோர் லேயர் ஆஃப் த கிரானுலோசா செல்ஸ். அப்போ பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் எப்படி இருக்குது? கியூபாய்டலாக இருக்குது. இதில் என்ன இருக்குது? லேயர்ஸ் ஆஃப் நிறைய கிரானுலோசா செல்ஸ் காணப்படுகிறது. த ஃபாலிகுலர் செல்ஸ் ப்ராலிஃபரேட் அண்ட் ஃபார்ம் த ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம். கேட்பாங்க, ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரைமரி ஃபாலிக்கிள் காணப்படுகிறது. சச் செல்ஸ் ஆர் கால்டு த கிரானுலோசா செல்ஸ். These cells secrete glycoprotein to form zona pellucida around primary oocyte. பார்த்துக்கோங்க, ஒரு பிரைமரி ஃபாலிக்கிளில் ஒரு கியூபாய்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இல்லை நிறைய கிரானுலோசா செல்ஸ் இருக்குது. இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் என்னதாகுது? ப்ராலிஃபரேட் மீன்ஸ் மல்டிப்ளை ஆகுது. அண்ட் ப்ராலிஃபரேட் ஆகி தான் எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியத்தை ஃபார்ம் பண்ணுது. இந்த செல்ஸை இந்த ஃபாலிகுலர் செல்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த செல்ஸை நீங்க என்ன சொல்றீங்க? கிரானுலோசா செல்ஸ்ன்னு சொல்றீங்க. இந்த கிரானுலோசா செல்ஸ் எதை செக்ரீட் பண்ணுது? கிளைகோப்ரோட்டீனை செக்ரீட் பண்ணுது. இந்த கிளைகோப்ரோட்டீன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டு ஃபார்ம் சோனா பெலுசிடா. இந்த சோனா பெலுசிடா எதை சுத்தி காணப்படும்? பிரைமரி ஊசைட்டை சுத்தி காணப்படும். இதுல 1 மார்க் எப்படி கேட்கலாம்? பிரைமரி ஊசைட்டை சுற்றி காணப்படக்கூடிய லேயர் எது அப்படின்னு கேட்டா சோனா பெலுசிடா. சோனா பெலுசிடாவை உற்பத்தி பண்ணக்கூடிய புரோட்டீன் எதுன்னு கேட்டா கிளைகோப்ரோட்டீன். கிளைகோப்ரோட்டீனை யாரு செக்ரீட் பண்றா அப்படின்னா கிரானுலோசா செல்ஸ். ஓகே, இந்த கிரானுலோசா செல்ஸ் எங்க காணப்படும்? பிரைமரி பார்ட்டிகிள்ஸ்ல காணப்படும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ். இந்த செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் என்ன நடக்குன்னு பார்ப்போமா? மோர் மல்டிபிள் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் சரௌண்ட் த ஊசைட். ஊசைட்டை சுற்றி நம்ம பிரைமரி ஃபாலிக்கிளில் பார்த்தோம். பிரைமரி ஃபாலிக்கிளில் ஊசைட்டை சுற்றி கிரானுலோசா செல்ஸ் இருக்குது. அதே போல் செகண்டரி ஃபாலிக்கிளில் வரும்போது நிறைய லேயர் உருவாகுது. ஊசைட்டை சுற்றி நிறைய லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் சரௌண்ட் பண்ணி இருக்குது. நியூ தீகா செல்ஸ் சரௌண்டட் பை பிரைமரி ஊசைட். பிரைமரி ஊசைட்டை சுற்றி என்ன இருக்குது? ஒரு புதுசா உருவான நியூ தீகா செல்ஸ் உருவாகுது. தீகால என்ன படிப்பீங்க? தீகா இன்டர்னா, தீகா எக்ஸ்டர்னான்னு படிப்பீங்க. இந்த தீகா இன்டர்னா எங்க இருக்கும்? செல்லுக்கு உள்ளாடி இருக்கும். இன்னர் செல்லுலார் கவரிங். இது ஒரு இன்னர் செல்லுலார் கவரிங். இந்த தீகா இன்டர்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தீகா இன்டர்னா. இதுக்கு ஒரு ரிசப்டார் இருக்குது. ஹேஸ் ரிசப்டார் ஃபார் FSH. FSH மீன்ஸ் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா தீகா இன்டர்னா செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் எது அப்படின்னு கேட்டால் ஈஸ்ட்ரோஜன்.
இல்ல பாருங்க, அந்த செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் பாருங்க, ஜோனா பெலுசிடா ஒரு லேயர் அழகா ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அத சுத்தி இருக்கக்கூடியது கிரானுலோசா செல்ஸ். தீக்கா இன்டர்னான்னு படிச்சோங்களே படிச்சீங்களா? இந்த தீக்கா இன்டோனா இன்டர்னா எந்த ஹார்மோன செக்ரீட் பண்ணுது? ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன செக்ரீட் பண்ணுது. இத சுத்தி என்ன இருக்கும் அப்பிடின்னா, நம்ம செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் படிக்கும்போது மல்டி லேமினார் பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் இத சுத்தி இருக்குதா? மல்டி லேமினார் பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட். இதுதான் செகண்டரி ஃபாலிக்கிளோடைய ஸ்ட்ரக்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டெர்ஷரி ஃபாலிக்கிள்ஸ். இந்த டெர்ஷரி ஃபாலிக்கிள்ஸில் எது டெவலப் ஆகும் அப்படின்னா ஒரு கேவிட்டி, ஃப்ளூயிடு ஃபில்டு கேவிட்டி. கேவிட்டிக்கு இன்னொரு நேம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆண்ட்ரம். ஃப்ளூயிடு ஃபில்டு கேவிட்டி டெவலப் ஆகுது. அதே போல் தீக்கா லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். டெர்ஷரி ஃபாலிக்கிளில் 2 தீக்கா லேயர் ஃபார்ம் ஆகும். இன்னர் அண்ட் அவுட்டர் தீக்கா லேயர். இன்னரில் இருக்கக்கூடியது தீக்கா இன்டர்னா அண்ட் அவுட்டரில் இருக்கக்கூடியது தீக்கா எக்ஸ்டர்னா. அடுத்தது the primary oocyte within the tertiary follicles grow in size and complete it first meiotic divisions. Very very important. பிரைமரி ஊசைட் அது கூட இருக்கக்கூடிய டெர்ஷரி ஃபாலிக்கிள்ஸும் அதனுடைய சைஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. இதுதான் டெர்ஷரி ஃபாலிக்கிள்ஸ். அப்போ டெர்ஷரி ஃபாலிக்கிள்ஸில் வந்து 2 லேயர் வந்து தீக்கா லேயர் ஃபார்ம் ஆகுது. தீக்கா இன்டர்னா அண்ட் தீக்கா எக்ஸ்டர்னா. இதில் தான் என்னதாகும் அப்படின்னா ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகுது. அதை நம்ம ஃப்ளூயிடு ஃபில்டு கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெர்ஷரி ஃபாலிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கிள்ஸ் டெர்ஷரியில் ஃபாலிக்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆண்ட்ரம் இருக்குன்னு பார்த்தோமா? வெளியில் இருக்கக்கூடியது தீக்கா எக்ஸ்டர்னா, முன்னாடி இருக்கக்கூடிய தீக்கா இன்டர்னா. அடுத்தது நிறைய செல்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய நிறைய செல்ஸ் சேர்ந்து தான் கிரானுலோசா செல்ஸ்ன்னு பார்த்தோம். இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆண்ட்ரல் ஆர் வெசிகுலர் ஃபாலிக்கிள்ஸ். எதா டெர்ஷரி ஃபாலிக்கிள் ஆண்ட்ரல் ஆர் வெசிகுலர் ஃபாலிக்கிள்ஸ்னு கூட சொல்லலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கிராஃபியன் ஃபாலிக்கிள். கடைசியில் ஒரு கிராஃபியன் மெச்சூரான ஒரு ஃபாலிக்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. கிராஃபியன் ஃபாலிக்கிளுக்கு இன்னொரு நேம் தான் மெச்சூர் ஃபாலிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னதாகும் அப்படின்னா ஈசென்ட்ரிக் செகண்டரி ஊசைட் இஸ் கவர்டு பை. ஒரு செகண்டரி ஊசைட் என்னதாகுது? கவர்ட் ஆகுது. எதனால் கவர்ட் ஆகுது அப்படின்னா சோனா பெலுசிடா டைகோ புரோட்டீனியஸ். சோனா பெலுசிடா டைகோ புரோட்டீனியஸ். இது இம்பார்ட்டன்ட். செகண்டரி ஊசைட் இஸ் கவர்டு பை. கவர் பண்ணி என்ன இருக்குது? ஜோனா பெலுசிடா டைகோ புரோட்டீனியஸ் இருக்குது. தீக்கா எக்ஸ்டர்னா. தீக்கா எக்ஸ்டர்னா என்னது? அவுட்டர் லேயர். இதுதான் என்னது அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஃபைபரஸ் கவரிங். வெளியில் இருக்கக்கூடியது எக்ஸ்டர்னான்னு சொல்லுவீங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கவரிங்காக இருக்குது. ப்ரொடெக்டிவ் ஃபைபரஸ் கவரிங் எதுன்னு கேட்டால் தீக்கா எக்ஸ்டர்னா. தீக்கா இன்டர்னா என்ன இருக்கும்? இன்னரில் இருக்கும். இது ஒரு செல்லுலார் கவரிங். 2 பேருமே இம்பார்ட்டன்ட். அப்போ மெச்சூர் ஃபாலிக்கிள்லையும் என்ன இருக்குது அப்படின்னா தீக்கா இன்டர்னா இருக்குது அண்ட் தீக்கா எக்ஸ்டர்னா இருக்குது. தீக்கா இன்டர்னா அப்படின்னா இன்னர் செல்லுலார் கவரிங். தீக்கா எக்ஸ்டர்னா அப்படின்னா அவுட்டர் செல்லுலார் கவரிங். தீக்கா எக்ஸ்டர்னா எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஃபைபரஸ் கவரிங்காக இருக்குது. ஆனால் தீக்கா இன்டர்னா செல்லுலார் கவரிங். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த தீக்கா இன்டர்னா தான் நம்ம ஏற்கனவே படித்தோம். இட் ப்ரொடியூஸ் ஏ ஹார்மோன் கால்டு ஈஸ்ட்ரோஜன். இந்த லைன் இந்த 3 பாயிண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? மெம்பரைன் கிரானுலோசா. மெம்பரைன் கிரானுலோசா தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிரானுலோசா செல்ஸ். ஆண்ட்ரம். ஆண்ட்ரம் மீன்ஸ் கேவிட்டி. அதாவது ஃப்ளூயிடு ஃபில்டு கேவிட்டி தான் ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஃப்ளூயிடு இதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு என்னது? லிக்யூர் ஃபாலிக்கிள்ஸ். லிக்யூர் ஃபாலிக்கிள்ஸ்னு சொல்கிறீங்க. இதுவே மெச்சூர் ஃபாலிக்கிள்ஸ் ஆர் கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸை நீங்கள் ப்ரீ ஓவுலேட்ரி ஃபாலிக்கிள்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இதை படித்தாலே உங்களுக்கு கிராஃபியன் ஃபாலிக்கிளில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். தீக்கா எக்ஸ்டர்னா இருக்கு, தீக்கா இன்டர்னா, நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு ஃபில்டு கேவிட்டி வந்து ஆண்ட்ரம்னு சொல்றீங்க. கிரானுலோசா செல்ஸை சுற்றி இருக்கக்கூடியது குரோனா ரேடியேட்டா. எதை சுற்றி இருக்கக்கூடியது? எக்கை சுற்றி இருக்கக்கூடியது. இதில் நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்கும். அதை குமுலஸ் ஓஃபோரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பாருங்க நார்மலாக நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஓவர் இப்படி தான் இருக்கும். ஃபாலிக்கிள்ஸ் அதை சுற்றி இருக்குது பாருங்கள். எக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இதுதான் நார்மல் ப்ராசஸ்.
நெக்ஸ்ட் இங்க எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்கு பாருங்க. அந்த இது ஊசைட் உள்ளாடி போகுது. ஃபெலோப்பியன் டியூப்ல எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகுறாங்க பாருங்க. இங்க ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இது வந்து ஓவரியிலிருந்து என்ன வருது அப்படின்னா, எக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து ரப்ச்சர் ஆகி எக்கு வந்து இந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது. இந்த ரிலீஸ் ஆன எக் எங்கே போகும் அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப். இதுதான் ஃபெலோப்பியன் டியூப். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபெலோப்பியன் டியூப்ல தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இங்கிருந்து வரக்கூடிய யூட்ரின் கேவிட்டி வழியாக வரக்கூடிய அந்த ஸ்பெர்ம் வந்து எங்கே போகுது அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூபுக்கு போய் ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து எக்கும் ஸ்பெர்மும் ஃபெர்டிலைஸ் ஆகி எங்கே போகுது அப்படின்னா சைகோட்டா மாறி யூட்ரஸ்ல போய் பதியுது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததை நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா மியாட்டிக் டிவிஷன்ஸா ஃபாலிகுலார் செல்ஸ் எப்படி இருக்குது, எக் எப்படி உருவாகுது, ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். ஃபாலிகுலார் செல்ஸ் வேறு, எக்கு வேறு. எக்குன்னா என்னது, எக்கை சுற்றி இருக்கக்கூடியதான் ஃபாலிகுலார் செல்ஸ். எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் பர்த், பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 4வது 5வது வாரத்தில் வந்து கொனாட்ஸ் உருவாகுதுன்னு பார்த்தோமா. அப்போ வந்து ஊகோனியம் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. அது எதுவாக இருக்குது, 2n நம்பராக இருக்குது. இந்த 2n நம்பரில் என்ன நடக்கும் அப்படின்னா மைட்டாசிஸ் நடைபெறுகிறது. மைட்டாசிஸ் நடைபெறுந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, பிரைமரி ஊசைட் ஃபார்ம் ஆகுது. இந்த பிரைமரி ஊசைட்டும் என்னதாகும் அப்படின்னா 2n நம்பராக தான் இருக்குது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரைமரி ஊசைட்டாகவே இருக்கும் பாடிக்குள்ளாடி. இது வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ப்ரொபேஸ் 1 ப்ரெசன்ட் அட் த பர்த். இது பிரைமரி ஊசைட்டு அரெஸ்டட் இந்த ப்ரொபேஸ் ஃபேஸில் வந்து அரைஸ் ஆகுது. இன் சைல்ட்ஹுட் வரும்போ, அதாவது ஈச் மந்த் ஃப்ரம் பியூபர்ட்டி டு மெனோபாஸ், ஒவ்வொரு மந்த் பியூபர்ட்டியிலிருந்து மெனோபாஸ் வரை என்ன ஸ்டேஜ் நடக்கும் அப்படின்னா பிரைமரி ஊசைட் வந்து அப்பவும் எதுவாக தான் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரெஸ்டட் ப்ரொபேஸ் 1ல அரெஸ்ட் ஆகி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்னதாகுது அப்படின்னா மியாசிஸ் 1 நடைபெறும். மியாசிஸ் 1 எப்போ நடைபெறும் அப்படின்னா கம்ப்ளீட் பை 1 பிரைமரி ஊசைட் ஆன் ஊசைட் ஈச் மந்த். ஒவ்வொரு மந்த்லேயும் ஒரு 1 பிரைமரி ஊசைட் என்னதாகுது கம்ப்ளீட் ஆகும்போது இப்படி இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டரி பிரைமரி ஊசைட்ல இருந்து ஒரு செகண்டரி ஊசைட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் போலார் பாடியும் உருவாகும். இந்த செகண்டரி ஊசைட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ஓவுலேஷன் நடக்கும். எக்கு வெளியில் வந்து ஸ்பெர்ம் வந்து என்னதாகும் ஃபர்டிலைஸ் ஆகும். இது இம்பார்ட்டன்ட் ஒரு 1 மார்க்கு. எந்த இடத்துல வந்து ஓவுலேஷன் நடக்கும், எந்த ஊசைட்டில் ஓவுலேஷன் நடக்கும் அப்படின்னா செகண்டரி ஊசைட்டில் தான் ஓவுலேஷன் நடக்கும். இந்த செகண்டரி ஊசைட் வந்து எந்த ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகும் அப்படின்னா மெட்டாஃபேஸ் 2. இதுவே பிரைமரி ஊசைட்டு கேட்டாங்கன்னா பிபின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிரைமரி ஊசைட்னா ப்ரொபேஸ் 1. இதுவே செகண்டரி ஊசைட் வந்து எந்த ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகும் அப்படின்னா மெட்டாஃபேஸ் 2ல அரெஸ்ட் ஆகும். இங்கே பாருங்க, அடுத்து வந்து ஒரு போலார் பாடி உருவாகுதா. இந்த ஒரு போலார் பாடி என்ன பண்ணும் அப்படின்னா 2 போலார் பாடி உருவாகும். அதே போல செகண்டரி ஊசைட்ல இருந்து ஒரு மெச்சூரான ஓவும் ஒரு போலார் பாடி உருவாகும். மொத்தமாவே நம்ம பாடியில எத்தனை போலார் பாடி உருவாகுது அப்படின்னா 3 போலார் பாடியும் ஒரு மெச்சூர் ஓவும் உருவாகும். அது இம்பார்ட்டன்ட். ஒரு ஊஜெனிசிஸ் அப்போ எத்தனை போலார் பாடி உருவாகுது அப்படின்னா 3 போலார் பாடி ஒரு ஓவும் ப்ரொடியூஸ் ஆகும். அதை பார்த்துக்கணும். அடுத்து வந்து ஃபாலிக்கிள் டெவலப்மெண்ட் இன் ஓவரி. ஃபாலிக்கிள்ஸ் ஓவரியை சுற்றி இந்த ஓவத்தை சுற்றி ஃபாலிக்கிள்ஸ் இருக்குல்ல, அது எப்படி டெவலப் ஆகுது. ஃபாலிக்கிள் செல்ஸ் இருக்குது, உள்ளாடி ஊசைட் இருக்குது, பிரைமோடியல் ஃபாலிக்கிள்ஸ் இருக்குது. இந்த பிரைமோடியல் ஃபாலிக்கிள்ஸ் எதுவாக மாறும் அப்படின்னா பிரைமரி ஃபாலிக்கிள்ஸாக மாறும். பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் என்னதாகும் அப்படின்னா க்ரோத் ஆகி செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ்ல இருந்து டெர்ஷரி ஃபாலிக்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதை கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவீங்க. இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸில் என்னதாகும் அப்படின்னா ரப்ச்சர் ஆகி அந்த ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். ஓவம் ரிலீஸ் ஆன அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் எதுவாக மாறும் அப்படின்னா கிராஃபியன் அல்பிகன்ஸாக மாறும். கார்பஸ் லியூட்டியமாக மாறும். இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து கார்பஸ் அல்பிகன்ஸாக மாறும். இதுதான் ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டும் மியாட்டிக் டிவிஷன்ஸ் அண்ட் ஊஜெனிசிஸ்ன்னு பார்க்குறோம். அப்போ ஊஜெனிசிஸ் அப்போ எத்தனை போலார் பாடி உருவாகுதுன்னா 3 போலார் பாடி உருவாகுது. பிரைமரி ஊசைட் எத்தனை போலார் பாடி உருவாக்கும்னு கேட்டால் ஒரு போலார் பாடி தான் உருவாக்கும். அதுவும் இம்பார்ட்டண்ட். அடுத்தது நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா ப்ரீ விட்டலோஜெனிசிஸ் ரெஃபர்ஸ் டு ப்ரீ விட்டலோஜெனிசிஸ்னா என்ன பார்த்தோம் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் யோக் இன் ஊசைட்டா growth phase before yolk depositionா fertilizations of எக்கா cleavage of embryoவா அப்படின்னு வரும்போது growth phase before yolk depositions ப்ரீ விட்டலோஜெனிசிஸ் refers to growth phase before yolk depositions. அடுத்தது விட்டலோஜெனிசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் விட்டலோஜெனிசிஸ்னா என்ன செல் டிவிஷன் இன் எம்ப்ரியோவா யோக் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் அக்குமுலேஷன்ஸ் இன் யூசைட்டா ஹார்மோன் செக்ரீஷன் ஃப்ரம் பிட்யூட்ரியா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா யோக் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் அக்குமுலேஷன்ஸ் இன் யூசைட் அதுதான் விட்டலோஜெனிசிஸ் யோக் ஃபார்மேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் விட்டலோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது விட்டலோஜெனின் ஈஸ் சிந்தசைஸ்ட் இன் விட்டலோஜெனின் எங்கே சிந்தசிஸ் ஆகுது எங்கே பார்த்தோம் அப்படின்னா லிவரில் பார்த்தோம். விட்டலோஜெனின் ஈஸ் சிந்தசைஸ் இது இம்பார்ட்டண்ட். யோக் வந்து டஸ் நாட் சிந்தசைஸ்ட் இன் டைரக்ட்லி சிந்தசைஸ்ட் இன் லிவர்னு பார்த்தோம். அது எந்த ஃபார்மில் உருவாகுது விட்டலோஜெனின் ஃபார்மில் உருவாகுது. அது எங்கே போய் வந்து யோக்கா மாறுது அப்படின்னா எக்கை சுற்றி இருக்கக்கூடிய ஃபாலிகுலார் செல்ஸ் தான் விட்டலோஜெனினை வந்து எதுவாக மாற்றும் அப்படின்னா யோக்கா கன்வெர்ட் பண்ணும். இதுவும் பார்த்துக்கோங்க ஜெனின் வந்தாலே ப்ரீகர்சர் ஆஃப் த யோக்குன்னு வரும். இது எங்கே சிந்தசைஸ் ஆகுது லிவரில் சிந்தசைஸ் ஆகுது. அடுத்தது விட்டலோஜெனிசிஸ் இஸ் மெயின்லி அக்கர் டியூரிங் விச் ஸ்டேஜஸ் ஆஃப் யூசைட் டெவலப்மெண்ட் எந்த ஸ்டேஜில் வந்து விட்டலோஜெனிசிஸ் நடைபெறும் அப்படின்னா பிரைமரி குரோத் ஃபேஸா செகண்டரி குரோத் ஃபேஸா கிளீவேஜ் ஸ்டேஜா பிளாஸ்டுலா ஸ்டேஜா அப்படின்னு கேட்டாங்கன்னா செகண்டரி குரோத் ஃபேஸில் தான் விட்டலோஜெனிசிஸ் வந்து நடைபெறுகிறது. விட்டலோஜெனிசிஸ் மெயின்லி அக்கர் டியூரிங் விச் ஸ்டேஜஸ் ஆஃப் ஊசைட் டெவலப்மெண்ட் அப்படின்னா செகண்டரி குரோத் ஃபேஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஆன ஒன்று. அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் விச் ஸ்ட்ரக்சர் இஸ் மோஸ்ட் ஆக்டிவ் டியூரிங் ப்ரீ விட்டலோஜெனிசிஸ் ப்ரீ விட்டலோஜெனிசிஸ் அப்போது எந்த ஸ்ட்ரக்சர் வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோல்ஜி அப்பேரட்டஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவா யோக் கிரானியூல்ஸா ஃபெர்டிலைசேஷன் கோனா சோனா ரியாக்ஷனா அப்படின்னு கேட்டால் கோல்ஜி அப்பேரட்டஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. ப்ரீ விட்டலோஜெனிசிஸ் அப்போ எந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்டிவாக இருக்குது கோல்ஜி அப்பேரட்டஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியாவாக பார்த்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீடியோ போட்டிருக்கேன். இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இதை திரும்ப திரும்ப படிங்க, பிக்சர் பார்த்து படிங்க. இது வந்து எல்லாமே எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தனியாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெச்சுரேஷன் ஃபேஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் பார்க்கணும். அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா வரக்கூடியதை போட்டிருக்கேன். அதே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.